நான் டெய்லரிங் கற்றுக்க போன இடத்துல ராமுங்க பையன் இருந்தாம்மா, டெலிவரி பாய். அவனை நான் லவ் பண்ணுறேம்மா. இந்த பாத்திரத்தை தேய்ச்சி போடு. நான் தேய்ச்சிட்டேம்மா. ஏம்மா அந்த பையனை தாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த வீட்டை கொஞ்சம் கூட்டிடுறேன். அம்மா என்னம்மா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி வேலை பார்க்கறது தான் நம்மளோட வேலையே. இதை தவிர இந்த முடிவு எடுக்கிறது அதெல்லாம் நீ உன் அப்பாட்ட தான் வச்சுக்கணும். அவரை கேட்காம இங்க எதுவும் நடக்காது, உனக்கே தெரியும். இங்க செவுத்துக்கு கூட காது இருக்கு. நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. எதுனாலும் உன் அப்பாட்ட போய் நீ பேசிக்கோ. ஏன்னா நான் சொன்னா கண்டிப்பா அவர் கேட்க மாட்டாரு. ஏய் இங்க வா, பொண்ணு ரெடி பண்ணி வையே. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு நிச்சயதார்த்தம். அப்படியாங்க? சரிங்க. மாப்பிள்ளை யாருங்க? இதனடி புதுசா கேக்குற? என் தங்கச்சி பையன்தான். எங்க அவனா? எங்க ஏற்கனவே உனக்கு 2 கல்யாணம் ஆச்சு, அந்த 2 பொண்ணுமே தற்கொலை பண்ணி செத்துடுச்சுங்க. ஏண்டி ஆத்தா மௌனம் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணுவீங்க, நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா? போடி இப்போ மாவட்ட சொல்லி அவளை ரெடி பண்ணு. விஜய் இங்க பாத்தியா, உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு பாரு. அவர் எப்படின்னா மோப்பம் முடிச்சு பாருடி. இந்த பாரு, இப்போ தங்கச்சியோட பையனும் உனக்கு கல்யாணம் முடிக்கன்னு சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமாம்மா, நீ இந்த ஒரு தடவை மட்டும் நீ காப்பாற்றி விட்டுருமா. அவன் மட்டும் எப்போவுமே எனக்கு வேண்டாம்மா. வேறு யாருனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அப்பாட்ட போய் சொல்லுமா எனக்காக. ஏங்க, இந்த பையன் நம்ம பொண்ணு விரும்பலான்னு சொல்லுது, வேற யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுது. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். டேங்க வாடா, இவ்வளோ ஒரு அரை போடு. ஐயா அம்மா ஐயா. சரிங்க ஐயா. ஐயோ அம்மா, என்னையால தானே நீ அடி வாங்கின. பார்த்துக்கோ, இதான் நம்ம நிலைமை. எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோ. டேய் சோமு, என்னடா உதவி பண்ணுதான்னு சொன்னால் எதுவுமே செய்யாமல் இருக்க. நான் அந்த பக்கம் போய் பார்த்தேன்டா, விஜய் வீட்டு சைடு. அங்கே ரொம்ப பரபரப்பாக இருக்கடா. வெள்ளையெல்லாம் அடிக்கிறாங்க, கார்லாம் வந்து வந்து போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவளை கல்யாணம் எதோ ஏற்பாடு பண்ணுதாங்கன்னு நினைக்கிறேன்டா. நான் மாறு வருஷத்தில் போயிட்டு ஓடி வந்துட்டேன்டா. டே உடனே ஏதாவது முடிவு எடுக்கணும்டா. நீ பாட்டுக்கு இருக்கிறியேடா. அப்படியாடா, சரி கொஞ்சம் இருடா. நான் முதலாளிகிட்ட போய் லீவு கேட்டுட்டு வந்துடுறேன்டா. முதலாளி, எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் முதலாளி. ஏய் என்னாச்சு சோமா, ஒரு வாரம் லீவ் கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, என் ஃப்ரெண்டு ராமு சொன்னான்ல, அவன் நம்ம ஊர் இருளாண்டியோட மகளை லவ் பண்ணிட்டான். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு அவசர அவசரமாக கல்யாண ஏற்பாடு நடக்குன்னு நினைக்கேன். ஏன்னா வீட்டில் வெள்ளடிக்காங்க வைக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால சரி ஏதாவது உதவி பண்ணுவோமே, அந்த பொண்ணை எப்படியாவது இவனுக்கு முடிச்சு வச்சிருவோமேன்னு நினைக்கிறேன் ஐயா. அதுக்கு தான் ஏன் லீவு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்கய்யா. ஓ அப்படியா கதை? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவன் அந்த இருளாண்டி, அவன்கிட்ட நான் என்னன்னு கேட்டுட்டு வீட்டில் என்ன விசேஷம் எதுவும் உண்டான்னு கேட்டு உனக்கு சொல்கிறேன் இரு. சோமு இங்க வா, என் ஃப்ரெண்டு நான் கேட்டுட்டேன்.